பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 21 அதிகாரங்களுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வரலாற்றின் கால வரிசையின்படி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 அதிகாரத்தோடு முடிவடைகிறது. இப்புத்தகத்தின் கடைசி பகுதி 17 முதல் 21 அதிகாரம் வரை இஸ்ரவேலர் நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒழுக்க நெறி தவறி பாவத்தில் மூழ்கி மாறுபாடான சமய பழக்க வழக்கங்களிலும் குழப்பமான சமுதாய அமைப்புடனும் இருந்ததை விளக்குகிறது. தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய உறுதியான ஒழுக்க நெறிகளும் புறக்கணிக்கப்பட்டது. தனிநபர்கள் சமுதாயங்கள் முற்றிலுமாக அங்கே அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான் என்று சொல்லி 2 முறை 17 அதிகாரத்திலும் 21 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வழிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டன. அது அவர்களுக்கு துன்பத்தையும் ஒழுங்கீனத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. அங்கே மீகா என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனை குறித்து இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசையின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு மீகா கீழ்ப்படியவில்லை. அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு தன் மனம் போடும்படி செய்தான். தனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எண்ணி தன்னை ஏமாற்றி கொண்டான். அதே வேளையிலே வேத பிரமாணங்களை துணிகரமாக மீறினான். அவனுடைய பாவங்களில் திருடுதலும் ஒன்று, விக்கிரக ஆராதனை செய்வதும் உண்டு. தேவனுடைய கட்டளைகளை மீறினான். தன்னுடைய மகனையே தனக்கு ஆசாரியனாக நியமித்துக் கொண்டான். தேவனுடைய உடன்படிக்கையை விட்டு இஸ்ரவேல் தேசம் விலகி சென்றபோது அவர்களில் ஒழுக்க நெறிகளும் நீதியான நியாய தீர்ப்புகளும் நன்மை தீமை அறிவும் பகுத்தறிவும் எல்லாம் இல்லாமல் போயின. தன் பார்வைக்கு சரியென்று தோன்றுகிறதை செய்கிற மனிதன் தேவனுடைய பார்வையில் தீமையானவைகளையே செய்கிறான். இப்படிப்பட்ட சட்டத்தை மீறும் தன்மை மீகாவின் காலத்திலே இருந்தது. அதே போல இப்பொழுதும் திருச்சபைகளில் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. மீகாவின் காலத்து மக்கள் அவற்றை புறக்கணித்து தாங்கள் விரும்பியதையே செய்ய முன்வந்தார்கள். தேவனுடைய கட்டளைகளை வெறுத்து தம்முடைய விருப்பங்களையே அவர்கள் முன்வைத்தார்கள். அங்கே தேவனுடைய கோபாக்கினையும் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 18 அதிகாரத்திலே தான் கோத்திரத்தார் லாயிசில் குடியேறுகிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அளவு சரியாக இல்லை என்று அவர் நினைத்தார்கள். எனவே அவர்களுடைய செயல்பாடுகளை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. ஆண்டவர் கொடுத்தது எதுவோ அதுவே போதும் என்று இருக்க வேண்டும். அதுக்கு மீறின யாவும்
அது தேவனை விட்டு நம்மை வழி விலக செய்யும். அது விரும்பத்தகாத காரியங்களை கொண்டு வந்துவிடும். தொடர்ந்து 19ஆம் அதிகாரத்திலே லேபியனும் அவருடைய மறுமணம் ஆட்டியும் செய்த காரியங்களை குறித்து பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் இஸ்ரவேலர் தேவனை மறந்த பின் எவ்வளவு அக்கிரமக்காரர்களாக ஒழுக்க நெறியற்றவர்களாக மாறிவிட்டனர் என்பதை காட்டுகிறது. அங்கே அவர்களிடையே காணப்பட்டதான அருவருக்கத்தக்கதான பாவங்கள், கொலைபாதங்கள் ஆகியவை தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக்கின. ஒரு லேவியன், அதாவது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றதான ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்காக அவன் செய்கின்றதான அருவருக்கத்தக்கதான செயலை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படியான காரியங்கள் தேவனிடமிருந்து வெறுப்பை கொண்டு வந்து விடுகிறது. அங்கே இந்த அதிகாரங்களிலும் கிபியாவிலே பயங்கரமான அக்கிரம செயல் நடைபெற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். இது அவர்களுடைய ஒழுக்க கேட்டை காட்டுகிறது. ஒரு காலத்தில் தேவனுடைய மக்களாயிருந்த, தேவனுடைய பிள்ளைகளாயிருந்த அவர்கள் இப்பொழுது தேவன் அறிவிக்கதான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவர்கள் சோதோமியர்களைப் போல பொல்லாதவர்களாகி மாறி போனார்கள். அவர்கள் தேவன் நியமித்திருக்கதான ஒழுக்க நெறியை விட்டு தவறி போனார்கள். அங்கே தொடர்ந்து 20ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர் பென்யமீனுடன் போரிடுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்களை செய்ய தவறிவிட்டபடியினால் அவர்கள் நீதி நிலைநாட்ட முயற்சிக்கவில்லை. இங்கே அருவருப்பான பாவங்கள் அவர்களுடைய மலிந்து கிடந்தது. பென்யமீன் கோத்திரத்தார் தங்கள் மத்தியில் உள்ள அக்கிரமக்காரர்களுக்குத்தான் அனுதாபப்பட்டார்கள். கொடுமைக்கு ஆளான குற்றமற்ற பலியான நபரை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. தங்கள் கோத்திரத்தில் கொடுமைக்காரர்களை தண்டிக்க பென்யமீனர் மறுத்துவிட்டார்கள். அங்கே எல்லா ஒழுக்க உணர்வுகளும் இழந்தவர்களாய் தேவனுடைய சட்டத்திற்கு அவர்கள் எவ்வித மதிப்பும் கொடுக்காதவர்களாய் காணப்பட்டார்கள். தேவன் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவரையும் இங்கு தண்டிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். 21ஆம் அதிகாரத்திலே பென்யமீனுக்குள்ள மனைவிகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இங்கே பென்யமீன் கோத்திரத்தாருடன் அங்கே மொத்தம் 600 பேர் மாத்திரம் மீதி இருந்தார். யுத்தத்துக்கு பிறகு 600 மாத்திரம்தான், மற்றவர்களும் அழிக்கப்பட்டார்கள். அவனும் தன் மன விருப்பத்தைப்படி செய்ததனால் அவர்களுடைய காரியங்களுக்கு ஆளானார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைகளை ஜெபிக்கின்ற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.